விடியிற ஒவ்வொரு பொழுதும் நல்ல பொழுதா விடியணும்பா. பாத்தியாடி சோலைச்சி, கந்தையானவன் கசக்கி கட்டுன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இந்த ஆளு ஒரு வருஷமா இந்த ஒரே ரேஸ்லயே கட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப அதுவும் தண்ணியில போயிடுச்சு. ஊர் வாங்க பேசுறத உனக்கு பழப்பா போச்சு. ஐயோ வேஷ்டி என்ன இவ்வளவு பயங்கரமான ஆழமா இருக்கு தம்பி? தண்ணி போற வேகத்தை பாத்தியா? ஜாக்கிரதை நில்லு. பாத்து போடா, கீழே விழுந்தா சுழல மாட்டிக்கிட போறா. சொன்னா கேட்க மாட்டானுங்களே. அந்த காலத்துல எங்க அப்பாரு கண்ணை கட்டிக்கிட்டு இதே இடத்துல இருந்து குதிப்பாராம். இந்த காலத்துல இங்க எல்லாம் எலும்பு ஒடிஞ்ச பசங்களா இருக்கானுங்க. எல்லாரையும் பொதுவா சொல்லாதே, மனசுல தைரியம் இருந்தா காவேரியை அளந்து பார்க்கலாம். ஆத்துல குதிக்கிறதுக்கு உங்க அப்பா மட்டும் என்ன சிப்பாயா? நானும் குதிப்பேன். அவரே நம்ம நாட்டாம மக சாட்ட மாணிக்கம். ஆமா, நீச்சல் வீரன் பட்டம் வாங்கின பழனிசாமியே இத பார்த்து பயந்து போயிட்டான். உனக்கே தம்பி வம்பு? அண்ணே, சாட்ட மாணிக்கத்தோட சவாலை பாக்குறியா? குடி. வேண்டாம் இந்த விரட்டு பிடிவாதா? வேண்டாம் இந்த பிடிவாதா? என்ன பால் சொல்லுவோம்? என்ன சவால் விட்டீங்களே, என்ன ஆச்சு? யாருடா? இப்போ சாட்ட மாணிக்கத்தோட தேவனும் பக்கத்தூர் பயில்வாருடைய தேவனும் மோத போகுது. இதுல யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சண்டை ஆரம்பிக்கலாம். போதுங்க. ஏண்டா தண்ட நடுவுல சேவலை பிடிச்ச? சேவல் ஜெயிச்சிட்டு. யாரா சொன்னா ஜெயிச்சிருச்சுன்னு? நான் தான் சொல்றேன். ஏய் பைல்வா, ஓ சவடால எல்லாம் ஓ ஊர்ல வச்சுக்க. இங்க அந்த மிரட்டல்லாம் வேணாம். சேவலை விட சொல்லு. ஐயேடு, நீயே எடு. பாடலும் துறவர் மனையறம் படுத்த காதையும் நடம் நவில் மங்கை பிச்சை 3 நாளா கேட்கிறல்ல, இன்னைக்கு
சிலப்பதிகாரத்தை எழுதுறது யாருன்னு சொல்லித்தான் தீரணும். இருங்க. எப்படிடா? ஐயோ எப்படி இருக்குமா? இறங்குடா, கொஞ்சம் இறங்குடா. யாரா வராங்க? பொழப்பு கட்ட பசங்களா பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறாங்க. வயசு வந்த கழுதைங்க அக்கம் பக்கம் பார்க்கணும். பார்த்து மாதிரி கத்திக்கிட்டே குளிச்சா போங்க. அழுக்கு குறைஞ்சா ஆள் குறைஞ்சிருவீங்க. போங்க போங்க. பாத்தியாடி அதிகாரம் தூள் பறக்குது. முறை பொண்ணாச்சே, முறை சொல்ல விடலாமா? அவர்கிட்டயே 1000 குறை இருக்கு. என்னடி குறை? முன்ன பிடிவாதம், ஏட்டிக்கு போட்டி, எல்லாத்துலயும் எடக்கு, ஒரே முரடு. அவர் முரடம் தாண்டி, ஆனாலும் முத்து கால் சதங்கத்தான் பாப்பாரு, கன்னி முகம் பார்க்க மாட்டாரு. சுருக்கமா சொன்னா அவர் அரைச்சாலும் சந்தனம், இறைச்சாலும் குங்குமம். என்னடி அவ்வளவு தூரம் பாராட்டுற? தேராட்ட இருக்கிற உனக்கு மாலையிட போறவரை நான் பாராட்டாம இருக்க முடியுமா? இரு இரு, உன் கொட்டை தடக்கிறேன். தங்கம், எனக்கு வர்ற மாப்பிள மாதிரியே உனக்கும் உனக்கு ஒரே சொந்தக்காரியா இருந்து ஸ்ரீதனத்தோட வழி அனுப்பி வைக்கிறேன். சரியா? பைரம் சொன்னா சரிதான், ஓ வார்த்தை அவள் புரிதான். சுத்த அயோக்கியத்தனமால இருக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுப்பையாம்பலம் மகளை இந்த மாணிக்கம் பயலுக்கு கட்டி வைக்க விடலாமா? அதனால என்னடா இப்போ? அதனால என்னவா, இந்த ஊர்ல உங்களையும் சேர்த்து 3 பேர் தான் பெரும் புள்ளிங்க. ஒன்னையும் சேர்த்துக்கணும் இல்லையா? என்னங்க நீங்க தமாஷா பேசிக்கிட்டு, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உங்களை சின்ன மனுஷன் ஆக்கி விடுவாங்களே. அதனால அவங்க 2 பேரை ஒண்ணு சேர விடாம நீங்களும் சுப்பையாம்பலமும் ஒண்ணு சேர்ந்துட்டா முடியுமாடா? ஏங்க முடியாது. இந்த மாணிக்கம் பயலை விட நம்ம தம்பி சிவா எதுல குறைச்சலே? அவனுக்கு இவனுக்கு ஏணி வச்சால் எட்டாது. அதனால நான் சொல்றேன், அவரோட மகளை உங்க மருமகளை ஆக்கிக்கிட்டா உங்க செல்வாக்கு இன்னும் சுவைன்னு மேல ஏறி போயிடுங்க. நிஜமாவே ஏறுதுடா ஸ்வயேன்னு. என்னடா முத்துத்தோடா? ஆமாமா. இதை எடுத்துக்கிட்டு வயலாட்டுக்கு போக போறியோ? ஆமாடா. ஏண்டா நீதான் அங்க போனா உன்னை படிக்காதவன்னு கேள்விப்படுறாங்களே, அப்ப ஏண்டா அங்க போற? என் படிப்பை பத்தி யாராவது பேசினாங்க நான் பொல்லாதவனா மாறிடுவேன். அதுவும் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு தவசனம். எனக்கு அவமானமோ தோல்வியோ ஏற்பட்டா என்னால சலிச்சுக்க முடியாது. ஆமா, என்ன சொல்றியே, நீ மட்டும் படிச்சியா? நான் என்ன பண்றது? நான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் போனேன். வாத்தியார் வந்து எருமப்பால் திக்காவும் பசும்பால் தனியாவும் இருக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எரும மாட்டை கொட்டாயில கட்டி வச்சிருந்திருப்பாங்க, பசு மாட்டை மழையில நனைய விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன். சரி, பால் கெட்டு போயிடாம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்றதுன்னு கேட்டாரு. கறக்காம விட்டுறது நல்லதுன்னு. இது ஒரு பதிலா? அட போட, வாத்தியார் கேட்கிறாரு 2 எத்தனைன்னு கேட்டாரு. இது கூட தெரியாத வாத்தியார்கிட்ட படிச்சா நமக்கு படிப்பு வராதுன்னு வந்துட்டேன். அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு. அவ ஏன் பெரியப்பா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? சுப்பையாம்பல மகளை மாணிக்க தரையர் சொன்னார்ல, ஆமா, இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்? உனக்கு ஜாதகத்துல புள்ள பாக்கியம் இல்லையாம். எவன் சொன்னது? உன் தாய் மாமா வேறு சொல்லி இருக்கான். உனக்கு பெண் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அவன் மகனுக்கு கேட்டிருக்கான். தாய் பிள்ளைகளுக்குள்ள இவ்வளவு பொறாமை இருக்கு, நான் பொண்ணு தர முடியாதுன்னு சுப்பையாம்பலம். அந்த மாமனை போய் என்ன செய்தின்னு கேட்டு வரேன். அப்பா, நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கெடுக்க கூடாது. ஆமா, நீயா எங்கேயோ போய் ஏதோ சொன்னீங்களாமே, என்னத்த சொன்ன? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் ஞாபகப்படுத்துறது இருக்கட்டும், நீங்க மறந்துட்டீங்களா? எதை? ஏதோ பதிலுக்கு பதில் தரேன்னு சொன்னீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அது இல்லைங்க, நான் வாட்சி கொடுத்தா பதிலுக்கு நீங்க என்னமோ தரேன்னு சொன்னீங்களே, மறந்தாச்சா? மறக்க மாட்டேனே. இதோ முத்துத்தோடு ஏன் படசேஷம் இல்லைங்க, பிரசன்டேஷன். ஏதோ ஒண்ணு விடு. இதா ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க, என்னுடைய பிரசன்டேஷன். ஏமா, இவனுக்கு போய் இந்த கடிகாரத்தை கொடுத்திய, இத வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான்? டிக்கு டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்பாரு. உங்களுக்கு என்னப்பா? ஏமா, மணியே பார்க்க தெரியாதவனுக்கு கடிகாரம் என்னத்துக்கு? யாருக்கு மணி பார்க்க தெரியாது?
கால வெயில் எங்க வீட்டு திண்ண மோட்டில் விழுந்தா 7 மணி, முகப்பு தூண்ல விழுந்தா 9 மணி, தாழ்வாரத்துல விழுந்தா 11 மணி, கூரை மோட்டில் விழுந்தா 2 மணி. ஆஹா, வெயிலே விழுவல, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன செய்வேன்? ஏன் வெளியே போறேன்? வீட்டுக்குள்ளே இருப்பேன். தொந்தரவு இல்ல. கடிகாரத்தை ஏன் கட்டுற? இப்ப என்ன மணி பாரு. சொல்ல முடியாது. அந்த கடியாரம் 15 நிமிஷம் ஸ்லோவா போகுது. எங்க திருப்பி சரியா வை பாப்போம். திருப்பி தானே வைக்கணும். இப்ப என்ன சொல்ற? நல்ல பழக்கம் இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன செய்யறது? இந்த காலத்துல டயம் கூட பார்க்க தெரியாம ஒருத்தன் இருக்கானேன்னு தான். நான் படிக்கலைன்னு மட்டும் குத்தி காட்டாதீங்க. அவர் படிக்கலன்னு என்னப்பா, நல்லா படிச்சவளா பார்த்து கட்டிக்கிட்டா போகுது. நல்லா படிச்சவா வருவா அடுத்த ஜென்மத்துல. இந்த ஜென்மம் இப்படியே போக வேண்டியதான். Don't insult him. It's a bad habit. It's only for fun's sake. திட்டுறதுன்னா தமிழ்ல திட்டுறாரு, இங்கிலீஷ்ல திட்டுறாரு. பண்ணு ரொட்டின்னு தமிழ்ல திட்டுறா மாப்பிளைய. அப்பா, மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சிட போது அப்ப நிஜமாவே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது வந்துரும். ஏன் கொடுத்தா என்ன? என்கிட்ட அழகு இல்லையா, பணம் இல்லையா, படிப்பை தவிர என்ன இல்ல? இது ஒண்ணு போதாதா? மாடு பிடிக்கிறவனுக்கும் கோழி சண்டை விடுறவனுக்கும் படிச்சவன் எவன் கழுத்தை நீட்டுவான்? எவன் கழுத்தை நீட்டு வா. எவன் கழுத்தை நீட்டு வா. டேய், உன் அக்காலையே கழுத்து நீட்ட வைக்கிறேன்டா. ஆமா, உன் மகளையே கழுத்து நீட்ட வைக்கிறேன். அது உங்களால முடியுமா? ஏன் முடியாது? வெறுங்கை வெத்திலே ஆகாது. வெறும் வாய் வார்த்தையினால காரியம் முடிஞ்சிடும். முடிக்கிறேன். ஆமா, இன்னும் 15 நாள் உனக்கு கெடு. அதுக்குள்ள உன் மகளை நீயா எனக்கு கட்டி வைக்கல, என்ன செய்வீங்க? உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அதனால என்ன நடந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் அம்மா மேல சத்தியம். என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு சபதமே பண்ணிருக்காரு. பரவாயில்ல, உன் மாமன் தானே, நீ சாதாரணமா சொல்லிட்ட. எங்க அப்பா என்ன அவர்கிட்ட இருந்து தப்ப வைக்க பெரியம்மா வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. அதுவும் இன்னைக்கு ராத்திரியே குறுக்கு பாதையில தென்னந்தோப்பு வழியா அனுப்ப போறாங்க. கூட என் துணைக்கு தம்பியும் 2 அடியாளுங்களும் வரப்போறாங்க. ஏண்டி, இது ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ சொன்னாதானே தெரியும். அவரோ முரடு. இது எதுல போய் முடியுமோ தெரியல. நல்லதா முடியும், எல்லாம் விடியும். போய் கோலத்தை முடி. என் கோத பொண்ணுக்கு கோலத்தை முடிக்க தெரியலையா? நான் முடிச்சு காட்டுறேன், வா. இதெல்லாம் உன் வேலை தானா? ஏய் மாணிக்கம், தனியா தான் வந்திருக்கிற, ஜாக்கிரதை. மரப்பெண்ட சிறை எடுக்க பேடி தாண்டா கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு வருவான். மாணிக்கத்துக்கு தெரியாம வைரம் எங்கேயும் போயிட முடியாது. என் உயிருள்ள வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. உன் உயிர் எனக்கு வேணாம், வைரம் தான் வேணும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
தம்பி ஐயோ 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 தம்பி ஐயோ இன்னும் 5 நிமிஷத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். தம்பி சுமாரியா ஐரம் வாய பின்னாடி. வரமாட்டேன் சொன்னா கேட்டா